வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக மணவரையில வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்துட்டாங்க. சேது சொல்றாரு, அப்பா கொஞ்சம் யோசிங்க. இப்ப கூட நேரம் போகல. நான் எந்த தப்பும் செய்யல. என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சேது கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்காரு. சாவித்திரி ஓவரா கத்துறாங்க, ஏ சேது, என்னடா பொம்பள பிள்ளை மாதிரி நீலக்கண்ணீர் வடிக்கிற? உனக்கே கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அண்ணே, நீ சொத்தெல்லாம் இந்த சேது பேர்ல எழுதி வைக்கிறல. அது அதனாலதான் இந்த சேதுக்கு அவ்வளவு திமிரு. எல்லா சொத்தும் தமிழ்ச்செல்விக்கு சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுகிட்டு இருக்கான். நீ ஒன்னு செய்யுனே, எல்லா சொத்தையும் தாமரை பேர்ல எழுதி வச்சிரு. அப்பதான் இங்க இருக்கறவங்க எல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு சாவித்திரி சொன்ன உடனேயே ஈஸ்வரிக்கு துருக்குன்னு நெஞ்சுல குத்துற மாதிரி இருக்கு. அடி பாவி, மொத்த சொத்துக்கும் தான் ஆட்டைய போடுறியா? நீ இவ்வளவு நாளை இங்க காலை அமுக்கிவிட்டு காலுக்கு செருப்பா திரிவேன் அப்படின்னு எல்லாம் பேசிபுட்டு இப்ப தலையில ஏறி உட்காரலாம்னு நினைக்கிறியா? ஒரு புடவையிலேயே நீ என்னை அவமானப்படுத்துனல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி உடனே, ஏன் மதனி கல்யாணம் ஆகப் போகுது. மாப்பிள்ளைக்கு பின்னாடி விளக்கு பிடிச்சுக்கிட்டு நிக்கிற தங்கச்சி வேணாமா? சித்ரா, இந்த விளக்கை எடுத்துட்டு போய் தாமரைக்கும் சேதுக்கும் பின்னாடி நில்லு. நீதான சேதுவோட தங்கச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே சித்ரா சொல்றாங்க, ஏம்மா, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ எதுக்கு என்ன செய்ய சொல்ற அப்படின்னு சித்ரா சொன்ன உடனே சாவித்திரி சொல்றாங்க, சித்ரா, போய் நின்னு தாமரைக்கு உதவி பண்ணு. அப்பதான் தாமரை மனசு வச்சாதான் நீ இந்த வீட்ல ராணி மாதிரி வாழ முடியும். இல்லைன்னா அந்த தமிழ்ச்செல்வியோட நிலைமைதான் உனக்கும் அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. சித்ராக்கு ஆத்திராத்திரமா வருது. ஈஸ்வரி உடனே சித்ராக்கு கண்ணை காட்டுறாங்க. சித்ரா விளக்கெடுத்துட்டு போய் பின்னாடி நிக்கிறாங்க. தாலி கட்டுங்க, தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி ரொம்ப ஹரிபரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராசாங்கம் கேக்குறாரு, என்ன சாவித்திரி, ஐயர் தான் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காருல, அதான் சேதுவும் வந்து மணவரையில உட்கார்ந்துட்டான்ல, தாலி கட்டத்தானே போறான். எதுக்கு இவ்வளவு பறக்குற? ஐயர் மந்திரத்தை சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே தாமரை ஐயையோ ஐயையோ அப்படின்னு கதறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா தாமரையோட முந்தானி தீப்பிடிச்சிருச்சு. ஏய், என்னடி ஆச்சு, எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே எல்லாரும் தாமரை சேலையில இருக்க தீயை அமத்துறதுக்காக அரக்க பறக்க தெரியுறாங்க. இதை கேள்விப்பட்டு வெளியில இருக்க அம்மாச்சி உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே, ஐயையோ, என்ன ஆச்சு? கல்யாணத்துல உட்கார்ந்த பொண்ணோட புடவை தீப்பிடிச்சு எரியுதுன்னா இது பெரிய அபசகுனம் ஆச்சே. ஐயையோ, இது தப்பு. இந்த கல்யாணத்தை செய்யாதே ராசாங்கம் அப்படின்னு அம்மாச்சி சொல்றாங்க. சாவித்திரி உடனே, இம்மா, சும்மா இரும்மா, எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஏய் சித்ரா, நீதானே பின்னாடி போய் நின்ன? விளக்கை பிடிச்சுக்கிட்டு கவனமா செய்ய மாட்டியா? விளக்கை கீழ வச்சிட்டியா? என்ன, எப்படி தாமரை சேலையில தீ பிடிச்சுச்சு? ஐயோ அத்த, எனக்கு அதெல்லாம் தெரியாது. விளக்கு நான் கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பிடிச்சுச்சுன்னு எனக்கு தெரியாது. இதுக்குதான் நான் இங்க போய் நிக்க மாட்டேன்னு சொன்னேன். இம்மா, நீதாம்மா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வேகமா வெளியில வந்துறாங்க. சாவித்திரி தாமரை கிட்ட சொல்றாங்க, தாமரை, போ, வேற ஒரு புடவை இருக்குல்ல, அதை எடுத்து மாத்திக்கிட்டு வா, சட்டுன்னு வா, நேரம் ஆகுது. ஆளாளுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுலயே குறியா தெரியுறாங்க அப்படின்னு சாவித்திரி கோவப்படுறாங்க. பார்த்தீங்களா மதினி, இந்த சித்ரா என்ன பண்ணிருச்சுன்னு? தாமரை சேலை தீப்பிடிச்சிருச்சு. கொஞ்சம் விட்டிருந்தா போதும், தாமரை மேலேயே தீப்பிடிச்சிருந்திருக்கும். என் மக பாவம், நாளைக்கு இந்த வீட்டோட மகாராணியா வாழப்போறவ, அவளுக்கு இப்படியா செய்வீங்க அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவையும் திட்டிட்டு இருக்காங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க.
நல்லா தாண்டி செஞ்ச கல்யாணம். கொஞ்ச நேரத்துல இப்ப பாரு, நின்னே போயிடும். எப்படி நிறுத்துறேன்னு பாரு அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. செல்லப்பாவும் வசந்தியும் ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு வேகமா வர்றாங்க. ஆறுமுகம், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கார் ஓட்டிக்கிட்டு வரும்போதே பாதி வெளியில கருப்பு ஓட்டிக்கிட்டு வந்த காரு பஞ்சர் ஆயிடுது. ஐயையோ, என்ன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் போனா தானே கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க, எப்படியாவது நடந்து போய் வேற ஏதாவது ஒரு ஆட்டோ கிடைக்குதுன்னா பார்த்து ஏறி போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வேக ஓடி வராங்க. அதுக்குள்ள தாமரை சேலையை மாத்திட்டு வந்துட்டாங்க. சாவித்திரி சொல்றாங்க, சேலையை மாத்திட்டு வந்துட்டியா? வா உட்காரு. யோவ் ஐயரே, மந்திரம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்தா சேது கையில தாலியை குடு. தாலியை கட்டு சேது அப்படின்னு சாவித்திரி சொன்னவுடனே ஐயர் சொல்றாரு, இல்லம்மா, இது ரொம்ப பெரிய அபசகுனம். கல்யாண பொண்ணோட புடவை தீப்பிடிச்சிருக்கு. என்ன காரணமா வேணா இருந்துட்டு போட்டோம். புடவையை மாத்திட்டா மட்டும் போதாது, அதுக்கு சில பரிகார பூஜை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சாதான் பொண்ணு நல்லா வாழ முடியும். இதுவே பெரிய அபசகுனம்மா அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்றாரு. சாவித்திரி உடனே, யோ, எல்லா அபசகனத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். நானே பெரிய அபசகனம் இதுல சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே சாவித்திரி பேசிக்கிறாங்க. சித்ரா உடனே ஈஸ்வரிக்கு சிக்னல் காமிக்கிறாங்க. என்னம்மா, மறுபடியும் தாலியை கட்டிருவாங்களோ? தாலி இருந்தாதானடி கட்டுவாங்க. கேப்ல தாலியை எடுத்து நான் ஒளிச்சு வச்சுட்டேன்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி, ஐயரே, தாலியை எடுத்து மாப்பிள்ளை கையில குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எம்மா, நான் அதைத்தான்மா தேடுறேன். இங்க வச்சிருந்த தாலி இங்க அப்படின்னு ஐயர் கேட்டவுடனே எல்லாரும் அங்கங்க கிடக்குதா? தாமரை சேலையில தீப்பிடிச்சதுனால அந்த பரபரப்புல என்ன நடந்துச்சுன்னே பார்க்கல. தாலி எங்க விழுந்துச்சு அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தமிழ்ச்செல்வி பூஜை எல்லாம் முடிச்சு வீட்டுக்குள்ள வராங்க. ராசாங்கத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தமிழ்ச்செல்வி பாக்குறாங்க. சேதுவும் தாமரையும் மணவரையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மாமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி ராசாங்கத்துக்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கும்போது, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லை மாமா, சேதுவோட பொண்டாட்டி நான்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கட்சி தலைவர் ராசாங்கத்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. சைலன்ஸ். சத்தம் கேட்குது. வேகமா ஒருத்தர் ஓடி வந்து, என்ன சார்? அமைச்சரே, உங்களுக்கு போன் பண்ணா உங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தலைவர் வீட்டுக்குள்ள வந்துறாரு. என்ன ராசாங்கம், நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், உன்னை பார்க்கணும்னு சொல்லி. ரொம்ப முக்கியம். போன் பண்ணுனா உன் போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. உனக்கு போன் பண்ணி பேச முடியல. அவசரமா பேசணும். அதனாலதான் நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கட்சி தலைவர் வீட்டுக்குள்ள வராரு. என்ன ராசாங்கம், வீட்டுக்குள்ள ஏதாவது பூஜையா என்ன அப்படின்னு சொல்லும்போது, சாவித்திரி முந்திரி கொட்டையாட்டம், இல்ல இல்ல, கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே கட்சி தலைவர் கேக்குறாரு, ராசாங்கம், என்ன இப்படி? ஏற்கனவே உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவாரா? இது சட்டப்படி தப்பு இல்லையா? அரசாங்கம் ஒரு தலைவனா இருந்துகிட்டு நீயே தப்பு பண்ணலாமா? அப்புறம் உன்னை முன் உதாரணமா வச்சுக்கிட்டு மத்தவங்களா தப்பு பண்ணுவாங்களே, அவங்கள கேள்வியே கேட்க முடியாதே அப்படின்னு தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல செல்லப்பாண்டி, வசந்தி, ஆறுமுகம், கருப்பு எல்லாரும் வந்துறாங்க. கருப்பு வந்த உடனே, மாப்பிள்ளை, தாலியை கட்டாத அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு. சேது படக்குன்னு எந்திரிச்சுறாரு. என்ன, அவனை கண்டுபிடிச்சிட்டியான்னு? இதோ கையோட கூட்டிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு ஆறுமுகத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயத்துல மூச்சு கூட விடாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இந்தா வந்துட்டான்லப்பா, நான் சொன்னேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ஆதாரமே இவன்தான்பா.
சாட்சி: அன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சுல. அப்போ போலீஸ் திடீர்னு எப்படி வந்தாங்க? தமிழ்ச்செல்வி போன் பண்ணுச்சுன்னு தானே நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது இல்லப்பா. அந்த உண்மையை இந்த ஆறுமுகம் சொல்லுவான் பாருங்க அப்படின்னு சேது சொன்ன உடனே ஆறுமுகம் சொல்றாரு, என்கிட்ட போன் வாங்கி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுனது இந்த தாமரைதான் அப்படின்னு கைய நீட்டி தாமரையை சொல்றாங்க. ராசாங்கம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னையா சொல்ற? உண்மையைத்தான் சொல்றியா? அதெல்லாம் சரி, தாமரை எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு ராசாங்கம் கேட்கும்போது, அண்ணே அண்ணே, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்லப்பாண்டிதான். செல்லப்பாண்டி தன் மகளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக சேதுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணி இவனை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாவித்திரி கத்துறாங்க. ராசாங்கம் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அன்னைக்கே வந்து தமிழ்ச்செல்விதான் போன் பண்ணதுன்னு இவன் தானே சொன்னா. என்ன இன்னைக்கு மாத்தி சொல்ல வந்திருக்கான்? சேதுவும் கருப்பும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி இருக்காங்க. இதுல இந்த செல்லப்பாண்டிக்குத்தான் முக்கியமான பங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கத்தும்போது, இல்லம்மா, அன்னைக்கு தாமரையை காட்டி கொடுக்க கூடாதுன்னு இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்து எனக்கு நிறைய லஞ்ச பணம் கொடுத்தாங்க. போய் சொல்றதுக்காக நானும் பணம் வாங்கி தமிழ்ச்செல்விதான் போன் பண்ணுச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, நான் யாரோட போன் வாங்கி போன் பேசலையே. நான் எங்க வீட்ல இருந்த லேண்ட்லைன்ல தான் பேசினேன். அதுவும் ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. தாமரை உடனே, இந்த ஆறுமுகம் போய் சொல்றான் மாமா, நீங்க நம்பாதீங்க மாமா அப்படின்னு அழுது சீன் போடும்போது ஆறுமுகம் சொல்றாரு, இந்த தாமரையும் அவங்க அம்மாவும் சேர்ந்து போய் சொல்றதுக்காக எனக்கு எவ்வளவு லஞ்ச பணம் கொடுத்தாங்க. இந்தா ஒரு தங்கச் சங்கிலி, ஒரு நெக்லஸ், இதெல்லாம் வேற கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் காமிச்ச உடனே ராசாங்கம் சாவித்திரியை ஓங்கி ஒரு அறை விடுறாரு. குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதை காமிச்சு தமிழ்ச்செல்வியை ஒதுக்கி வச்சுப்புட்டு உன் மகன் தாமரையை கட்டி கொடுத்தரலாம்னு பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிவிடுறாரு ராசாங்கம். அப்படியே 2 பேரும் வந்து மண்ணுல டொப்புன்னு விழுகுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.